உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். என்னன்னு சொல்ல, யார்கிட்ட சொல்ல? 3 பிள்ளை பெற்றும் 3 விதமாக திரியுதுங்க. அம்மா அப்பா பேச்சை கேட்போன்னு எவ்வளவு இருக்காளா? அவன் என்னடா சொல்லாமல் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டா. இவன் என்னடானா பொண்டாட்டி இவன் இருக்கான். இவன் என்னடானா வேலை கூட்ட இடத்துல காதல் பண்ணிட்டு வந்திருக்கா. வீட்டில் அம்மா அப்பா எதுக்கு இருக்காங்க? படித்து பெற்று ஆளாக்கி வேலை பார்க்க வச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரியாதா? என்னத்தை சொல்ல, வர வர காலமே கெட்டு போய் கிடக்கு. ஏற்ற வீட்டில் எப்படி நடக்கு, பக்கத்து வீட்டில் எப்படி நடக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வீட்டிலே இன்றைக்கி நடந்துருக்கு. நான்லாம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என் துணியே தொடமாட்டா. அப்பப்போ குளித்து அப்பப்போ நினச்சி காய போட்டணும். போட்ட பிள்ளைகள் இப்படி துணியை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே நடக்குது. கல்யாண வயசு வந்தாச்சு, இன்னும் எல்லாம் கலத்தி போட்டு குளிச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு ஏறி உட்காந்துக்கிடுவா. எதுக்கு இப்படி மேக்கப் பண்ணிட்டு தினமும் உட்காந்துட்டு இருக்காளோ தெரியலை. ஒரு வேலை வெட்டியை பார்க்கலாம்ல. அம்மா ஒரு காய்கறியை கட் பண்ணி கொடுக்கணுமா, தோசை சுடணுமா, மாவு அரைக்கணுமா, வீடை பெருக்கணுமா, பாத்திரத்தை விளக்கணுமான்னு கேட்க நாள் உண்டா? ஃபோனும் கையுமா ஏறி இருக்கணும். இவ்வளோ நாள் தெரியாமல போச்சு. இவ ஃபோனும் கையுமா எதுக்கு இருந்தான்னு வேலைன்னு சொல்லுவாள். வேலை விஷயமா பேசுவான்னு பார்த்தா இப்போ தான் புரியுது எதுக்கு இவ ஃபோனும் கையுமா அலைஞ்சிருக்கா, எதுக்கு பேசிட்டு தெரிஞ்சிருக்கான்னு. அவரு கூறுகட்டவ. அந்த காலத்து 5ஆம் கிளாஸ், நமக்கு என்ன தெரியும் இவ்வளோ பற்றி? அந்த காலத்துலலாம் நம்மளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. மாப்பிள்ளை முகத்தையும் பார்த்ததில்லை, கல்யாண மேடையிலையும் பார்த்ததில்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் முகத்தையே பார்த்தோம். அப்படி நம்ம வளர்ந்தோம் ஒரு காலத்தில். இந்த காலத்தில் அப்படியா? அவங்களே மாப்பிள்ளையை இப்போ பார்த்துட்டு வந்துடுவாங்க, ஆம்பளை பையலைன்னா பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவானுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. இப்படி 4 நடந்தால் போதும், 4 வீட்டில் ரொம்ப பூரிச்சு போயிலாரு இருப்பா. அம்மா நம்ம மேலே நல்லா கோவமாக இருக்காங்க. 2-3 நாள் ஆச்சு நம்ம முகத்திலே முடிக்கல. இந்த பிரியா என்ன தான் சொல்லி தொலைச்சாலும் தெரியலை. அம்மா பாவம், ஜாலி டைப்பு. நம்ம என்ன சொன்னாலும் ஜாலியாக எடுத்துக்கிடுவாங்க. இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னா அவள் நல்லா ஏற்றி விட்ருக்கா. இருக்கட்டும், அவளுக்கு இருக்க ஒரு நாளைக்கு. அம்மா கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அவள் கௌதம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி கெடுத்து வச்சிருக்கா. கௌதம் சார் எப்படிப்பட்டவர்னு நம்ம சொல்லுவோம், கண்டிப்பாக அம்மா புரிஞ்சுப்பாங்க. அம்மா அம்மா என்ன? என்கிட்டலாம் யாரும் பேச்சு வச்சுக்கிட வேண்டாம், பேசணும் அவசியமும் இல்லை. ஏம்மா கோவப்படுறேன்? நீ என்கிட்ட பேசி 3 நாள் ஆச்சு தெரியுமா? யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். பெத்த பொண்ணு நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், முகம் கொடுத்து பார்க்க மாட்டேன் இல்லை? என்னம்மா நினச்சிட்டேன்? நான் என்ன அவர் ப்ரப்போஸ் பண்ணோன்னே பின்னாடி போனேன்னு நினச்சியா? கிடையாது. 7 மாதம் ஆச்சு அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி. நான் எந்த பதிலுமே சொல்லலைம்மா. ஆனால் அவர் ரொம்ப 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 நல்லவருமா. நீ பணக்காரங்களாம் நினைக்காத. பணக்காரங்களில் எத்தனையோ பேர் நல்லவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவர் தான் கௌதம். அம்மா அவரை கல்யாணம் பண்ணால் சத்தியமாக நான் நல்லா இருப்பேன். நீயே சொல்வேல, என் இளைய பொண்ணு என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும், அவள் செலெக்ஷன் நல்லா இருக்குன்னு ஒரு துணி கடையில் போனால் கூட நீ சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை மட்டும் நான் தப்பாக தேர்ந்தெடுத்துருவேனா? சொல்லுமா சொல்லு. இங்கே பாருடி, நான் சொல்கிறத கேளு. அவர் நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தில் இந்த பழக்கம்லாம் கிடையாது. உங்கள் அக்காவை பார்த்துல வீட்டை விட்டு வெளியே இறங்கியிருப்பாளா? நல்ல மாப்பிள்ளை தான் பார்த்து கொடுத்தோம். அவளுக்கு நேரம் அப்படி இருந்திருக்கு. நம்ம விக்ரம பாரு, அவனுக்கு நேரம் அப்படி ஒரு கல்யாணம் நம்மளே பார்க்க முடியாமல் ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டான். உன் கல்யாணமாக நல்லபடியாக நடக்கும்னு நான் ஆசைப்பட தப்பா? சொல்லு. அவன் நல்லவனாகவே இருக்கட்டும், என்ன இருந்தாலும் பணக்கார பற்றியே காமிக்காமல் இருக்க மாட்டான். வேண்டாம், ஏழைக்கேற்ற எள்ளுருண்டுன்னு சொல்ல மாரி நம்ம நிலைமைக்கு ஏற்ற நக்கன போனால் போதும். நீ ஒருத்தியாது எனக்கு பொண்ணா இருடி, எனக்கு அது போதும். இங்கே பாரு, அம்மா அப்பா முக்கியம்னு நினச்சா நாங்கள் சொல்கிறத கேளு. நாங்கள் உனக்கு பிடிச்சி பாலுங்கணத்துல தள்ளுவோமா? உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும் தானே நானும் அப்பாவும் நினைக்கிறோம். யோசிச்சு பாரு. அம்மா ஏம்மா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க? யாரோ எவரோ தெரியாத ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு கௌதம் ரொம்ப நல்லவருமா. நான் 7 மாதத்தில் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா இல்லை, அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி அந்த சொத்துக்காக ஒரு கூட்டமே அவர் பின்னாடி அலைஞ்சிட்ருக்கு. எப்போ அவன் அசருவான், அவனை ஏமாற்றி சொத்தை போடுங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நானும் அவரை கல்யாணம் பண்ணலைன்னா அவர் வாழ்க்கையே அவ்வளோந்தாம்மா. ப்ளீஸ்மா. நீயே இப்போ வாயால் சொல்லிட்டியே, இனி நான் சொல்லதுக்கு என்ன இருக்குது? இங்கே பாரு, ஒரு பொண்ணை ஒரு புருஷனை மட்டும் நம்பி ஒரு குடும்பத்துக்கு அனுப்புறது கிடையாது. பெற்றவங்க பெரியவங்க எதுக்கு அனுப்புகிறாங்க? அந்த குடும்பத்தில் மாமியார் நல்லவங்க, மாமனார் நல்லவங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க. நம்ம பொண்ணை பார்த்துக்கிடுவாங்க, நல்லா இருப்பா. நம்ம ஆயுசுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தில் எல்லோரும் இருக்கா, நம்ம பிள்ளைய கண்களாகமா பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே அனுப்பி வைக்காங்க.
அப்படி இருக்கும்போது ஆத்தா கறி இல்லை, சரி விட்டுருவோம். சித்தி கறியே நல்லவளாக இருக்கணும்ல. அவள் இவன் எப்போ அசருவான் சொத்தை ஆட்டையை போடுவான்னு அவள் இருக்கா. சரி அதை விட்டுருவோம். சித்தி தானே இங்கேருந்து வந்தவ. சரி தகப்பனுக்கு பிள்ளை மேலே ஒரு துளி பாசம் கூட எல்லாமே இருக்கும். அவனும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டான்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் நீ மட்டும் எப்படி போய் குப்பை கொட்ட முடியும் சொல்லு? கல்யாணம் பண்ணிட்டு என்ன புருஷன் எந்த நேரம் மடியிலேயே உட்காந்துருப்பான்? வேலை சொல்லிக்கு போக வேண்டாமா? நீ எப்படி அந்த குடும்பத்தை விட்டு கழிப்ப? வேண்டாம்மா வேண்டாம். போட்டி பொறாமை இல்லாமல் உங்கள் அக்காவை கொடுத்துக்கிட்டே இந்த பாடு. போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச அந்த குடும்பத்தில் ஒன்றை கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை. சொல்லதை கேளு காயு. அம்மா அப்பா எடுக்கிற முடிவு எல்லாம் சரியாக தான் இருக்கும். அந்த பையனுக்கு போனை போட்டு கூட நான் பேசுகிறேன். நல்ல பொண்ணாக இருந்தால் நம்மளே பார்த்து வேணால் சொல்லலாம். தரகர் தான் நிறைய பேர் இருக்காங்களே, பார்த்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ ஒன்றும் நினைக்காத. அவன் கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கை ஒன்றும் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பெற்று போடலை. அத்தை என்ன பிரியா, ஜூஸா இந்தா இப்போ போட்டு கொடுக்கேன். மாதுளம்பழத்தையெல்லாம் உறுத்து இந்த பேரச்சம்பளம் தண்ணியில் ஊற போட்டுட்டு தான் வந்தேன். போட்டு தரலான்னு பார்த்தேன், நீ தூங்கிட்டு இருந்த. அதான் துணியை சோப்பிட்டுருமேன்னு வந்தேன். இந்த போட்டு தரேம்மா இரி. ஐயோ அத்தை, அது இல்லை. மாமா உங்களை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருந்தாரு. உங்களை காணுமா? அதான் என்கிட்ட சொல்லிட்டு போனார். யாரோ கிட்டுவாமே சொந்தத்தில் அவங்க பையனுக்கு பேசணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல மாமா. எல்லாம் பேசியாச்சான். நாளைக்கு சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்களாம். அது இல்லாமல் அவங்க ஏற்கனவே பொண்ணெல்லாம் பார்த்து பிடிச்சதுனால பூ வைக்கிற மாதிரி தான் வராங்களாம் சொன்னாங்க. இவளை மொத்தம் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும். இவ இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ கொடைச்சிது. இவ மட்டும் அன்றைக்கி இல்லாமல் இருந்தா எப்படியாவது அம்மா அப்பா பேசி கன்வின்ஸ் பண்ணி ஏன் விக்ரம்டே சொல்லி புரிய வச்சிருக்கலாம். இவ ஒருத்தி விஷச்செடி எல்லாரும் மனசையும் கலைச்சிட்டால. அப்படியா வராங்களா? எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பையனுக்கு இப்போ தான் ஏதோ பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. எப்பா அந்த சம்மந்தம் மட்டும் அமைஞ்சிட்டா போதும். பையன் மாதம் 45,000 சம்பளம் வாங்குவானா. வீடெல்லாம் கூட வாங்கி போட்டிருக்கானா. தனியாக எங்கேயோ வீடு பார்த்து வேலை பார்க்குற இடத்துல இருக்கான். அங்கேயே இவளையும் கூட்டிகிட்டு போயிடுவான். எப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. நாளைக்கு சாயந்தரமாக வராங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமே. ஐயோ எதுக்கு தான் கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல. விக்ரம் வரட்டும். என்னென்ன வேணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்போதைக்கு லிஸ்ட்டு போட்டுருவோம். விக்ரம் வந்தோன்னா கொடுத்து விட்டுலாம். எல்லாம் வாங்கிட்டு வந்துடும்ண்ணா. காலையில் பஜ்ஜி சப்ஜி ஸ்வீட்டு எது செய்யணுமோ சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணிடலாம். அன்றைக்கி நல்லது நடந்தால் சந்தோஷம் தான் எனக்கு. சரி பேசிட்டு சீக்கிரம் வாங்க, லிஸ்ட்டு போடணும். பாருடி பாரு, அந்த பிள்ளைய கரிச்சு கொட்டினில்ல, அது எவ்வளோ பாசமாக சொல்லிட்டு போகுது பாரு. லிஸ்ட்டு போட்டு எல்லாம் வாங்கணும், நானும் கூட மாட செய்கிறேன். அன்றைக்கி நல்லது நடந்தால் சரின்னு சொல்லிட்டு போகுது. அந்த பிள்ளைய போய் தப்பாக நினச்சிட்டு இருக்கு. திரிய பற்றியா உன்னையெல்லாம் என்ன செய்யன்னு எனக்கே தெரியலை. இருந்து அதையும் யோசிச்சுட்டு இருக்காத. இந்த ஃபோனை தலையை சுற்றி தூர போட்டுட்டு உள்ளே வந்து வேலையை பாரு. அப்புறம் பட்டெல்லாம் இருக்கலாம், நல்ல பட்டு. அன்றைக்கி ஒரு பச்சை கலர் பட்டு எடுத்த பற்றியா, அதே கட்டு. அது உனக்கு ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு. ப்ளவுஸ்லாம் எப்படி பிரித்து விடணுமா என்னன்னு பார்த்து அந்த வேலையெல்லாம் செய். எந்திரிச்சு போ. நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்கல்லம்மா. யாரோ ஒருத்தி வந்து சொல்கிறதெல்லாம் கேட்குங்க. நான் சொல்கிறத காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க இல்லை? சரிம்மா, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு மட்டும் சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் நாளைக்கே ரெடி ஆகிடுவேன். இல்லை நாளைக்கே தாலி கூட கட்டிட்டு போகட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்லை. அக்காவுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணீங்க. அவள் வாழ்க்கையே இல்லாமல் எங்கே போனானே தெரியாமல் போச்சு. எனக்கும் கல்யாணம் பண்ணி எனக்கும் ரொம்ப கேடு கெட்டவனா வந்தான்னா என் வாழ்க்கையும் அம்புன்னு போயிடும். அப்புறம் நான் இங்கே தான் நினைப்பேன். அக்காவை மாதிரி கோலை மாதிரி வீட்டை விட்டுலாம் ஓடி போக மாட்டேன். அப்படி எனக்கு ஒரு பொல்லாத மாப்பிள்ளையா நீங்கள் பார்க்க வந்தா நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள். உன் வாயில் வசம்ப வச்சு தேய்க்கிறதுக்கு என்ன பேசுகிற? நாளைக்கு தான் மாப்பிள்ளையே பார்க்க வராங்க. அதுக்கடைய அங்கே போகிறான். இங்கே பாரு, தேவையில்லாத பேச்சை பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியும். அப்படி ஏதாவது வந்தால் அது நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கலாம். நீ ரொம்ப ஒன்றும் யோசிக்க வேண்டாம். பொடி பட்டெல்லாம் பிரித்து விட்டு துணியெல்லாம் அயன் பண்ண முடிய வழியை பாரு. வந்துட்டா. எப்பா துணியை துவைச்சாச்சு. காய விட்டுறவளுக்கு ஜூஸை போட்டு கொடுப்போம். சொன்ன மாதிரி அடுத்த லிஸ்ட்டை போடுவோம். அம்மா எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மன நிலைமையிலே இல்லை. அப்படி இந்த பிரியா மாற்றி வச்சிருக்கா. இப்போ எதுக்கு வர்றாவா? எதையாவது சொல்லி குழப்பிக்கிட்டு கேப் கிடைக்கிற நேரத்துலலாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கா. இவளை என்ன பண்ண? இப்போ கௌதம்கிட்ட கண்டிப்பாக எங்களை சொல்லியே ஆகணும். அம்மா அப்பா எதுவும் பண்ணவும் முடியாது. கௌதமும் எனக்கு வேணும். என்ன பண்ண? ஒரு குழப்பமாக இருக்கேன். கௌதம்கிட்ட பேசாமல் சொல்லிடுவோம். அவர் நல்லா இருக்கட்டும். அந்த சுபுவை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும். எனக்கு அம்மா அப்பாவை எதிர்த்து அவர் பின்னாடி போகிற தைரியம் இல்லை, சத்தியமாக இல்லை. வாய் பேசவே தவிர அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அந்த சுபு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும். காயு, ஹாய் டார்லிங், குட் மார்னிங். ஒரு ஐஸ் இதான் லவ்னு சொல்கிறது போல. நான் நினைக்கிறதா நீ நினச்சிருக்க. கொஞ்சம் முன்னாடி தான் நினச்சேன் காயு குட்டிக்கு வீடியோ கால் போட்டு பேசணும் அப்படின்னு. ஃபோன் பண்ணலான்னு இருக்கிறதுக்குள்ள நீயே ஃபோன் போட்டுட்ட. அப்புறம்
அப்புறம் உனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக பார்க்கணுமே, கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பேசணும். எல்லா விஷயமும் ஃபோனில் பேசணும் நல்லா இருக்காது. அதான் இதை பற்றி தெரியுமா? சொன்னால் ஷாக் ஆயிடுவேன். என்ன தெரியுமா, கல்யாண விஷயம்தான், நம்ம கல்யாண விஷயம்தான். இன்னொரு தரம் கூட வீட்டில் பேசலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கும் அம்மா அப்பாங்கன்னு இல்லை, அப்பா இருந்து இல்லாத மாதிரி தான். உங்கள் அம்மா அப்பா தான் எனக்கும் அம்மா அப்பா மாதிரி. கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க கூட ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அதான் அவங்ககிட்ட இன்னைக்கு சாயங்காலம் வந்து பேச வரலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? காயு, வீட்டில் நிறைய சதி வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எங்கே எப்போ வெடி வைக்கணும்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு உள் குத்து நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் ஆஃபீஸ்ன்னு இருப்பேன், வீட்டில் வந்து வேற மாதிரி இருக்கு. அதான் அதனாலே இல்லை, நானும் எவ்வளோ நாள் தான் லவ் பண்ணி பேச்சுலராகவே இருக்கேன். சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. அதான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கேன். சீக்கிரம்னா இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி உள்ள நம்ம கல்யாணம். கௌதம், கௌதம், எனக்கு என்ன சொல்லனே தெரியல. நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு வழி இல்லாமல் தான் நான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. கௌதம், நீங்கள் அந்த சுகுவை கல்யாணம் பண்ணிடுங்க, சந்தோஷமாயிடுங்க, என்ன மறந்துடுங்க. ஏய் காயு, என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? காயுவை கல்யாணம் பண்ணணுமா? ஏன் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? உங்கள் அண்ணி மறுபடியும் பிரச்சனை பண்ணாங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. நான் இன்னைக்கு வர்றேன், நான் இன்னைக்கு பேசுகிறேன், எல்லாம் மாறும். நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் யோசிக்கிற? இங்கே பாரு, மைண்டை குழப்பாத. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். இது யாராலையும் எப்பவும் மாற்ற முடியாது. காயு குழம்பாத. வீட்டில் பேச தான் செய்வாங்க. இன்னும் நிறைய அம்மா அப்பாலாம் 90s கிட்ஸ் மாதிரி தான், லவ்வை அக்செப்ட் பண்ணுற மனநிலைமை இல்லாமல் தான் இருக்காங்க. அது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். நான் பேசுகிறேன், ஒன்றும் ஒரி பண்ணாத. கூல். இல்லை கௌதம், நான் வீட்டில் எவ்வளவோ பேசிட்டேன், போராடிட்டேன். அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எங்கள் ரிலேட்டிவ் பையன் ஒருத்தங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் லவ் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் பேசி எடுத்து நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும், அவங்க பூ வைக்கிற மாதிரி தான் வராங்களாம். இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் அதுக்காக அம்மாட்ட பேசினேன். அம்மா வேண்டவே வேண்டாம், பணக்கார இடமே வேண்டாம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா தான் எதுக்குமே எனக்கு போல்டாக சப்போர்ட்டிவாக நிற்பாங்க. அவங்களே இப்படி பேசுகிறாங்க. நான் எப்படி அப்பாட்ட பேசுறது, விக்ரம்கிட்ட பேசுறது? நடக்காத போல, நம்ம கல்யாணம் நடக்காது மனசில் இப்போ தான் யோசிக்க ஓடுது. பைத்தியம் மாதிரி அழாத. முதல்ல அழுதா எந்த காரியமும் நடக்காது. முதல்ல ரிலாக்ஸாக இரி, நடக்கும். நீ ஸ்ட்ராங்காக இருக்கல. முதல்ல உனக்கு என்ன பிடிக்கும்ல காயு? சொல்லு, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் சொல்லு, பதில் சொல்லு. நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நம்பிக்கையை தளர விடாத. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லு, மீதி நான் பார்த்துக்கிறேன். பிடிக்கும் கௌதம், பிடிக்கும். நான் இதுக்கு தான் ஆரம்பத்தில் வேண்டாம் வேணும்னு சொன்னேன். என் வீட்டு சூழ்நிலை எனக்கு தான் தெரியும். வேண்டாம் கௌதம், எனக்கு மறந்துடுங்க. இந்த வீட்டுக்கு இவ்வளோ லக்கேஜையும் கொண்டு வந்தது எதுக்கு? கௌதமோட ஒய்ஃப் ஆக போகிறோம். இனி இதான் நம்ம வீடு, இந்த வீட்டோட மருமக. நம்ம எதுக்கு நம்ம வீட்டில் லக்கேஜ் வச்சுருக்கணும்? அப்போ கொண்டு வர வேண்டாம், இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்துடணும்னு ஒரு ஆசையில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் அவனுக்கு நான் முக்கியம் இல்லை, நேற்று வந்து முக்கியமாக போனான்ல. என் ஆசையெல்லாம் நேராக போச்சு. இனி இங்கே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அவன் எப்படியோ நல்லா வந்துட்டு போட்டோம். இன்னும் அவன் எங்கே இருக்கானோ அந்த பக்கம் என் கிரால் கூட வராது. அத்தைகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அத்தை அத்தை அத்தை. என்ன இவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்கீங்க? ஏய் சுகு, என்ன ஆச்சுன்னு பழுதுட்டு நிற்க? இவ்வளோ லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அம்மா எங்கே போகிறேன்? வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போனாலும் இவ்வளோ லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இல்லத்த, நான் போகிறேன். இந்த வீட்டு மருமக நினைப்பில் தான் எல்லாம் கொண்டு வந்தேன். அவன் வேண்டான்னு சொல்லிட்டானே. இனி நான் இங்கேருந்து எடுத்து நான் போகிறேன். ஷோ, இப்போ எதுக்கு நீ கண்ணை கசிக்கிட்டு இருக்கேனே எனக்கு தெரியல. இங்கே பாரு, அவன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லி நீ பொட்டி பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கியா? ஷோ, உன்ன மாதிரி ஒரு அதி முட்டா நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு உன் மேலே அபிப்பிராயம் இருக்கு, மனசுக்குள்ளே வச்சிருக்கான். வெளியே காமிக்கிற நேரம் தான் அந்த காயத்ரி வந்துருக்காளே, அவள் வந்ததுனால தான் உனக்கு பிரச்சனையே. இங்கே பாரு, ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ மனசில் ஒரு வார்த்தை நீ இருந்தனால தான் ஆஃபீஸுக்கு போகிற நேரம்லாம் கையை பிடிச்சிட்டு கோத்துட்டு போவிய புருஷன் முன்னாடி மாதிரி. பிடிக்கலைன்னா கையை உதச்சிட்டு எப்போ போயிருப்பான். ஆனால் அப்படி செஞ்சானா? கோவப்பட்டான். அது எல்லாரும் இருக்கனால. இல்லாதனால என்னைக்காவது உங்களை கோவப்பட்டுருக்கானா யோசிச்சு பாரு. கோவப்பட்டா லேசா ஏதோ பேருக்கு கோவப்பட்டுருப்பான், அவ்வளோதான். இங்கே பாரு, அவளை ஆசைப்படுறாங்கிறதுன்னு சொல்லி உன்ட்ட சொன்னதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு. நீ அவளை அப்படி சொன்னாலும் உண்மையாட்ட உன்னை நேசிக்கியா, கூடயே இருக்கியான்னு பார்க்கறதுக்கு தான், உன்னை செக் பண்ணதுக்கு தான் அப்படி பேசியிருக்கான். நீ அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு பொட்டி பொறுக்கி கொண்டுட்டு போயிடாத. உனக்கு அவன் தான், அவனுக்கு நீ தான். நான் இருக்கேன். உங்கள் கல்யாணத்தை எப்பேர் பாடுபட்டாது நான் உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். ஒரு அழுகை நிப்பாட்டு. என்னத்த சொல்கிறீங்க? அவருக்கு தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. இப்போ இல்லத்த, இதோட 2 மட்டும் சொல்லிட்டாரு. பிடிக்கலன்னு. அப்பமா நான் உங்களை மாதிரி தான் மனசுக்குள்ள ஆசையை வச்சிருக்காரு போல. நம்ம வழியே போறனால அவர் அப்படி பேசாரோன்னு நினைச்சு தான் பேசாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த காயு அவ பேர் சொல்லி
தோணுது. அவருக்கு எங்கேயோ ஒரு பாசம் என்ன நினைச்சு ஒட்டிட்டு தான் இருக்கு. நம்ம வழி கொண்டு வரதுன்னு பெரிய விஷயமே கிடையாது. இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் அழாம சிந்திச்சு செயல்படு. ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு ஆம்பளைய கோழையா இருக்கிறவன கூட வீரனா மாத்த முடியும். அதே பொண்ணு நினைச்சா வீரனா இருக்கிற ஆம்பளைய கூட கோழையா மாத்த முடியும். ஆமா, அப்படி இருக்கும்போது நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அவனை நம்ம வர வழிக்கு வர வைக்கலாம். கொஞ்சம் பொறு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அவருக்கு தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளாவது நான் இந்த பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்லாம இருந்தாரு. அதனால நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா இப்ப இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லியும் நான் ஒரு பின்னாடியே அலைஞ்சா எப்படி இருக்க? எங்க பாரு, நீ அவனை சின்ன பிள்ளைலேருந்தே காதலிக்கன்னு எனக்கு தெரியும். அது இல்லாம இந்த சொத்து சோகம் எல்லாம் எவ்வளோ ரோட்ல போற வந்து ஆடுறதுக்கு நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருக்கோம். அதெல்லாம் கூடாது. நீ தான் இந்த வீட்டுக்கு என்னைக்கும் ராணி. நீ தான் இந்த வீட்டு மருமக. இங்க பாரு, நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னடா அத்தை இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காத. ஆனா இது வேற வழியும் இல்ல. இது ட்ரை பண்ணா கண்டிப்பா கௌதமுக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும். பரவாயில்ல, எதுனாலும் சொல்லுங்க அத்தை. நான் என்னனாலும் செய்யலான்னு ஒரு முடிவுல தான் இருக்கேன். எனக்கு எப்படியாவது கௌதம கல்யாணம் பண்ணி ஆகணும். எங்க பாரு சுகு, இப்ப நான் சொல்ல போற விஷயம் நடந்தா கண்டிப்பா உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். 100% இல்ல, 1000% நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் தான் சொன்னேன்னு இந்த விஷயத்த எப்பவும் யார்ட்டையும் சொல்லாத. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நடக்க போற விஷயத்துல உனக்கும் கௌதமுக்கும் இன்னும் 2 நல்ல கல்யாணம் நடக்கும். நடத்தி காமிக்கிறேன். இங்க பாரு, கௌதமுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லதான். எப்படியும் ராத்திரி டிஃபன் இங்கே தான் சாப்பிடுவான். வீட்டில் சாப்பிடாட்டாலும் ஸ்விக்கிலேயாவது வாங்கி ஆர்டர் போட்டு சாப்பிட தான் செய்வான். தண்ணி ஆனால் என்ன, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு வாங்கி குடிப்பான். தண்ணி வீட்டில் உள்ள தண்ணி தான் எப்படியும் அவன் பாட்டிலில் வச்சுருப்பான். அதில் நான் தர்ற அந்த மருந்தை மட்டும் நீ கலந்துரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு நீ பாரு. ஹலோ கார்த்திக் சார். சொல்லுங்க சார். என்ன சார், கோயம்புத்தூர் மீட்டிங் போட்டிருக்காங்களோ? மேடம் சொன்னாங்க. ஆமா, நான் கூட கேட்டேன் சார் ட்ராப் பண்ணணுமா அப்படின்னு. இல்ல அது அவங்க பர்சனல் செல்ல போய்க்கிடுவாங்க அப்படின்ட்டாங்க. சொல்லுங்க சார், நான் வேணா எதுவும் கேப் புக் பண்ணி கொடுக்குறேன். இல்லை விஜய், இட்ஸ் ஓகே. நான் காரில் போகல, பஸ்ஸில் தான் போகிறேன். மேடத்தில் சொன்னேன் கார் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு. இல்லை மீட்டிங்கில் நீங்கள் உங்கள் சார்ஜ் தான் போய்க்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க. எம்டிலாம் அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவர் அவர் எங்கே போனாலும் சரி, எந்த மீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி, அதுக்கான சார்ஜஸை போட்டு விட்டுருவாங்க. கூட யாராவது வந்தாலும் சரி, நான் மட்டும் மீட்டிங் போனாலும் சரி. ஆனால் இவங்க அப்படியே இல்லையே, ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. வர வர இது வேலைக்கு வரதே ரொம்ப போராக இருக்குது. வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா குடிச்சவரை வேலையை ரிசைன் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்த விஷயத்த பேச விட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் விஷயம்லாம் பேசிட்டு இருக்கேன் பாருங்க விஜய். மகாக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், ரீச் ஆகல. பக்கத்தில் ஸ்ரீ வீட்டுக்கும் ஃபோன் பண்ணேன், ஃபோன் டெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு. விஜய் ப்ளீஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், வீட்டில் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா நான் இனி வீட்டுக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும். அப்புறம் அங்கேருந்து போய் எடுத்து ரொம்ப லேட் ஆயிரும். நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் என்ன பஸ் ஸ்டாப்பே இருக்குது. இங்கேருந்து பஸ் ஏறினா டேரெக்டாக நான் போயிடுவேன். ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு. கொடைக்கானல் சிக்னலே ரொம்ப வீக்காக இருக்குது. ஒரு எமர்ஜென்சி கூட பேசவே முடியல. பக்கத்து வீட்டில் அடிச்சா அவங்களுக்கும் சேம் ப்ராப்ளம். வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன், ஆனால் இன்னும் பார்க்கல. கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? ஓகே சார், ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடத்துக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சார். பாவம் எம்டின்னு ஆசை காமிச்சு நாகர்கோயிலேருந்து கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்த 2 மாசத்துல நீ எம்டி இல்லை, நார்மல் ஸ்டாஃப் தான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எதுக்கு தான் அங்கேருந்து இதெல்லாம் கங்கணம் கட்டிட்டு வருதோ தெரியல. படிச்சிருக்குன்னா வேற ஏதாவது பிசினஸ் ஊர்லேருந்து பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இங்கே வந்து ஒவ்வொருத்தங்க கழுத்தை எடுத்துக்கிட்டு நம்மளதான் போட்டு டார்ச்சர் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் இதே பொழப்பா போச்சு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கான்னு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சு. கண்டிப்பாக எம்டிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன். எனக்கு வேலையிட்டா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான். என்ன இப்பலாம் பார்க்கவே முடியல. என்ன சவால் விட்டமே, இவன் முதல்ல எப்படி முழிக்கிறதுக்கு என்ன கண்ணு காணாம ஒளிஞ்சு நின்றுப்ப. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அப்புறம் ஒரு டவுட், நான் எங்க போனாலும் இந்த நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வரையே எப்படி? நான் போறேன் தெரிஞ்சுட்டு வரியா, இல்ல ஒரு கெஸிங்ல வரியா? இல்ல எனக்கு புரியல. அன்னைக்கு இப்படிதான் மெடிக்கல் ஷாப் போலான்னு வந்து நிக்கிற. அப்புறம் அன்னைக்கு ஹோட்டல். இப்படி ஒவ்வொரு இடமும் போற இடமா பின்னாடி வந்தா எப்படி? சரி உன் சவால்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு? பொண்ணு எதுவும் கரெக்ட் பண்ணிட்டியா? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன விஜய் வர வர ரொம்ப சைலண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க போல இருக்க. அப்படி கட்டுக்கு மாதிரி பொட்டி திருப்பி என்ன பார்த்தோன்னா ரொம்ப நல்லா போல அமைதியா அநியாயத்துக்கு நிக்கிறீங்க. என்ன விஷயம்? அதானே வா மூஞ்சிக்கு எந்த பொண்ணு செட் ஆகும்? பார்த்தாலே ஐயோ அண்ணா விட்டுருங்க அலங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. சவால் விடுறான் சவால். இப்ப தெரியுதா? இப்ப புரியுதா இந்த மாவோட அருமை? உன்னையெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்துன்னு வையேன். சரி விடு, நீ ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு வையேன். உன்னை பார்த்தோன்னே என்ன அங்கிள் அப்படிதான் கேட்கும். ஏன்னா உன்னோட லுக் அப்படி. உன் மங்கிக்கிறப்ப முடியும் நீயும் நல்லாவே இல்லை. இப்பதான் தெரியுது எனக்கு ஏன் இவ்வளவு டேஸ்ட் மட்டமா இருந்திருக்குன்னு. ஏதோ சொல்லுவாங்களே காதலுக்கு கண் இல்ல அப்படின்னு. கண் இல்லாம உன்னை பார்த்து தொலைச்சிட்டேன் போல. ஆனா மகா, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்ட பொண்ணை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இனி பார்க்கவும் கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். எப்படி
என்ன சின்சியரா நீ லவ் பண்ணவே இல்ல. உன் மனசை தொட்டு சொல்லு. நான் உன் பின்னாடியே அலைஞ்சேன். நீ என்ன சின்சியரா லவ் பண்ணதுனால என் பின்னாடி அலைஞ்சிருப்ப. நீ இப்பெல்லாம் பண்ணும்போது எனக்கு சத்தியமா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இங்க பாரு, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்ற ஒரு இது ஃபார்முலால தான் நான் போயிட்டு இருக்கேன். மறுபடியும் என்ன சீண்டிக்கிட்டே இருக்க. என்ன சொன்ன? என்ன ஏதாவது பொண்ணு பார்த்தா அங்கிள் கூப்பிடுமா? ஏன் அந்த அளவுக்கு நான் கேவலமா இருக்கேனா? ஆமா, கேவலமா இருக்க. மகா கேவலமா மட்டமா இருக்க. உன்னாலதான் என் லைஃப் போச்சு. போன நினைச்சு கொஞ்சம் கூட புத்தகம் பேசல. உன்னையெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்க. அப்படி இன்னைக்கு இருக்கு உனக்கு. இதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. உன்னை இனி நீ வாய் பேச முடியாத அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்னைக்கு தெரியும் இந்த விஜய் யாருன்னு. என்ன சொன்ன? இப்படி ஒரு கேவலமான கேடு கட்டவன நான் லவ் பண்ணேன்னு சொன்னேல. இன்னைக்கு இந்த விஜய் எவ்வளவு தூரம் கேடு கட்டவன் காமிச்சு கொடுக்குறேன். இல்லையான்னு மட்டும் பாரு. சி, உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உன்னை சின்சியரா லவ் பண்ணேன். அது நான் பண்ண தப்பா? அதுக்கு என்னெல்லாம் பேசுற? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குற தண்டனையில இன்னும் நீ வாழ்க்கை ஃபுல்லா என்ன நினைச்சிட்டு போற பாரு. சரி வேண்டாம், அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் அவள் லைஃப்ல நம்ம குறுக்கிட கூடாது, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போகலான்னு போனா ரொம்ப உனக்கு கிண்டலா தெரியல. ஒருத்தன் நல்லவனா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. இன்னைக்கு காமிக்கிறேன் உனக்கு. இன்னும் வாய் திறந்துருவ.